வணக்கம் பிள்ளைகள். கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்தில் தரம் 11 பயிலும் மாணவர்களுக்கான வரலாற்று பாடம் தொடர்பிலான வழிகாட்டல் செயல்முறை தொடரில் இன்றைக்கு 4வது செயல்முறையில் சந்திக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் தரம் 11 பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதலாவது பாடம் கைத்தொழில் புரட்சி என்பது தொடர்பான விடயங்களை கலந்துரையாடி வருகிறோம். அந்த பாடத்திற்காக ஒதுக்கப்பட்ட பாடசாலையினுடைய பாட வேளைகள் 8 என்கிற அடிப்படையில் நாங்களும் ஓரளவுக்கு அந்த நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு இயன்ற வரையில் முயற்சி செய்ய வேணும். சில வேளைகளில் ஓரிரு பாட வேளைகளை மேலதிகமாக எடுத்துக்கொண்டு நாங்கள் பேசலாம். சில பேர் மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க, இந்த முக்கியமானதை மட்டும் சொல்லித்தாங்கோ அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. நான் சொல்லக்கூடியது, இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லாமே முக்கியமானது தான். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் முக்கியமானது. அப்போ அதில் இன்னும் முக்கியமானதை சொல்லித்தாங்கோ ரெண்டு கேட்குறது எனக்கு அது தெரியாது. இப்போ அந்த பகுதியை சொல்ல வேணும். மற்றது என்னென்னா, இங்கே வருகிற பிள்ளைகள் சில வேளைகளில் தங்களுடைய பாடசாலைகளிலே ஆசிரியரே இல்லை, அல்லது அவர்களுக்கு ஒரு ஒழுங்குமுறையாக செயலமர்வுகள் நடைபெறுவதில்லை என்பது போன்ற குறைபாடுகளோடு வருகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நான் அடிப்படையில் இருந்துதான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்போ இது ஒரு மேலதிகமான வகுப்பாக கருதி கொண்டு நான் சொல்றதில்லை. எதுவுமே படிக்காத ஒரு பிள்ளைக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க வருமோ அப்படி அந்த செயலமர்வு நடக்கும். அதை வச்சு கொடுங்க. எனக்கு 2-3 பேர் அப்படி மெசேஜ் போட்டிருந்தது. சரி, அப்போ நாங்கள் முதலாவது பாடம் கைத்தொழில் புரட்சி என்பது தொடர்பாக இதுவரையில் பேசி கொண்டிருக்கிறோம். இதுவரையில் பேசிய விடயங்கள் தொடர்பான ஒரு புரிதல், எங்களுடைய ஒரு வழிவரைபடம் எங்கள்கிட்ட இருக்கு. நான் எளிமையாக பிள்ளைகளுக்கு அதை புரிந்து கொள்ளும் விதத்தில் சொல்லுகிறேன். இப்போ இந்த பாடம் 3 உபபிரிவுகளை கொண்டது. கைத்தொழில் புரட்சி என்கிற பாடம் 3 உபபிரிவுகளை கொண்டதாக இருக்குது. முதலாவது கைத்தொழில் புரட்சியினுடைய தோற்றம் அல்லது கைத்தொழில் புரட்சி உருவானது. இரண்டாவது கைத்தொழில் புரட்சியின் வளர்ச்சியும் பரவல். மூன்றாவது கைத்தொழில் புரட்சி காரணமாக இலங்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள். எங்கள்கிட்ட இந்த படம் தெளிவா மனசுல இருக்கவர், அதில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் சம்பந்தமாகவும் ஒரு தெளிவு இருக்க வேணும். அந்த விடயங்களை சாதாரணமாக சொல்லக்கூடியதாக இருக்க வேணும். வெறுமனே புத்தகத்தில் இருக்கிற விடயங்கள் அல்லது கேள்வி விடைய பாடமாக்கி அப்படி படிக்கிற மாதிரியாக இருக்கக்கூடாது. இப்போ நான் சொல்லுகிற இந்த பரப்பிலேயே கொஞ்சம் வழங்கிக் கொள்ளுங்க. இப்போ கைத்தொழில் புரட்சி என்பது முதலாவது கைத்தொழில் புரட்சியின் தோற்றம் அல்லது கைத்தொழில் புரட்சி உருவான விதம். இரண்டாவது கைத்தொழில் புரட்சியினுடைய வளர்ச்சி பரவல். மூன்றாவது கைத்தொழில் புரட்சி இலங்கையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்கிற 3 தலைப்புக்குள்ள இதை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போ முதலாவது விடயம் கைத்தொழில் புரட்சியினுடைய உருவாக்கம் அல்லது கைத்தொழில் புரட்சியினுடைய தோற்றம் என்பதை பற்றி பார்க்கிற போது அதற்குள்ளே என்ன விடயங்களை பார்த்த நாங்கள் என்கிறதை ஞாபகப்படுத்தி கொண்டு வரும். இப்போ முதல் கைத்தொழில் என்றால் என்ன என்பதை பார்த்திருந்தோம். அடுத்தது கைத்தொழில் புரட்சி என்பது என்ன, அதை பற்றி ஒரு விளக்கத்தை தெரிந்து வைத்திருந்தோம். கைத்தொழில் புரட்சி தோன்றியதற்கான பிரதான காரணம் என்ன? இங்க பிரித்தானியாவில் என்பது அல்ல, ஒட்டுமொத்தமாக ஐரோப்பாவில், குறிப்பாக பிரித்தானியாவில் தோன்றியது. கைத்தொழில் புரட்சி தோன்றியமைக்கான பிரதான காரணம் என்ன என்பதை பார்த்திருந்தோம். பின்னர் விரிவாக கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவில் தோன்றிய, அது தோற்றம் பெற்ற காலம்,
அது நிலைத்திருந்த விதம், பரவலடைந்த விதம் என்பது சுருக்கமாக கைத்தொழில் புரட்சியினுடைய வளர்ச்சி. அப்போ பிரித்தானியாவில் ஆரம்பித்து ஏறத்தாழ ஒரு அரை நூற்றாண்டுகள் அங்கேயே இருந்து பின்னர் ஏன் ஐரோப்பிய நாடுகளுக்கும் உலகின் சில நாடுகளுக்கும் பரவியது என்பது தொடர்பாக பார்த்தோம். அதன் பின்னால பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி தோன்றியதற்கான காரணங்கள் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 10க்கு குறையாத காரணங்கள், 11 அல்லது 12 காரணங்கள் பார்த்திருக்கிறேன். இப்ப நான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது இப்படி எளிமையாக நான் சொல்லுகிறேன் என்பதனால இப்படி மேலோட்டமா மட்டும் படிக்க வேணுமல்ல. இது நாங்கள் வந்த பாதையை பற்றி சொல்லுகிறேன். இதுக்கு இருக்கிற ஒவ்வொரு விடயத்தையும் நுணுக்கமா பார்க்கணும். உதாரணத்துக்கு மறுமலர்ச்சி எப்படி கைத்தொழில் புரட்சியை ஏற்படுத்தியது என்ற ஒரு கேள்வியை கேட்கலாம். பிரித்தானியாவின் சனத்தொகை வளர்ச்சி எப்படி கைத்தொழில் புரட்சிக்கு காரணமாக இருந்தது என்று சொல்லி கேட்கலாம். விவசாயத்துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் கைத்தொழில் புரட்சியை எவ்வாறு தூண்டியது என்று கேட்கலாம். இப்படி ஒவ்வொரு விடயத்தையும் தனித்தனி கேள்வியாக அவர்கள் கேட்கலாம். அப்படி கேட்டா என்னன்னு சொல்லி நான் திரும்ப சொல்லித்தார். அதுக்கு ஒரு வழி, நீங்கள் அதை படிக்கிறதுக்காக ஒரு கட்டாயமான ஒரு வழிமுறை உண்டு, நான் சொல்லித்தார். சரி, அப்ப பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி தோன்றியது என்பது தொடர்பாக பார்த்தோம். அதுக்குரிய காரணம் பார்த்தோம். அடுத்தது கைத்தொழில் புரட்சியினுடைய பரவல் வளர்ச்சி. இந்த தலைப்புக்குள்ள கைத்தொழில் புரட்சி ஆரம்பத்தில் 3 துறைகளில் தோன்றியது. பின்னர் ஏனைய துறைகளுக்கும் பரவியது. ஆரம்பத்தில் தோன்றிய துறைகள் எவை என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். நெசவு கைத்தொழில், நிலக்கரி அகழ்வு கைத்தொழில், இரும்பு உருக்கு கைத்தொழில் என்பவற்றில் தோன்றியது. பின்னர் போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, விவசாயம் என்பவற்றுக்கு பரவியது. இப்போ இதுல ஒவ்வொரு துறை சம்பந்தமாகவும் நீங்கள் கவனமா பார்த்து வச்சிருக்கு. இப்போ வெறுமனே இதுல இருக்கிற இந்த 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் இது மட்டும் உங்களுக்கு போதாது. நீங்கள் கொஞ்சம் ஆசையா படிக்கணும் இந்த புத்தகத்தை எடுத்து. அதுல இருக்கிற ஒவ்வொரு படமும் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். புத்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு படமும் அந்த படம் என்ன விடயம் பற்றியது, அதை யார் கண்டுபிடிச்சது, எப்ப கண்டுபிடிச்சவர், அதனால ஏற்பட்ட நன்மை என்ன என்பது போலதான் உங்கள்ட்ட கேள்விகளை கேட்பேன். ஒரு படத்தை காட்டினால் அந்த படம் என்னன்னு உங்களுக்கு உடனே தெரிய வேணும். அந்த படம் யார் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு, எத்தனையாம் ஆண்டு, என்ன விடயத்தோடு தொடர்புடையது என்பதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அப்ப முதலாவது நாங்கள் புடவை கைத்தொழில் அல்ல நெசவு கைத்தொழில், அதை அழகா பார்த்து முடிச்சோம். 2வது இரும்பு உருக்கு கைத்தொழில், இதுவும் பார்த்தனார். 3வது நிலக்கரி சம்பந்தம், நிலக்கரியினுடைய அகழ்வு. இதுல பிறகு உபபிரிவுகள் எல்லாம் இருக்குது. நிலக்கரி அகழ்வு தொடர்பாக, நிலக்கரி அகழ்வின் போது காணப்பட்ட குறைபாடுகள் என்ன, அந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்காக நிலக்கரி துறையில் ஏற்பட்ட கண்டுபிடிப்புகள் என்ன என்கிற விடயமாக பார்த்தோம். ஏனைய துறைகளினுடைய பரவல் என்று வருகிற போது முதலாவது போக்குவரத்து. போக்குவரத்து துறையில ஏற்பட்ட மாற்றம். போக்குவரத்து துறையில புகையிரத பாதைகள், வீதிகள் அமைக்கப்பட்டது. இதை விட ஒவ்வொரு போக்குவரத்து தொடர்பாக கண்டறியப்பட்ட புதிய கண்டுபிடிப்புகள், ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் யார் யார் என்னென்ன கண்டுபிடிச்சவை என்பதை பற்றியும் சொல்லிட்டு ஏனைய துறைகள் என்று வருகிற போது அதுல ஒரு துறையாக இருக்கிற போக்குவரத்து என்பதை பற்றி நாங்கள் பேசி முடிச்சது. இங்கு கைத்தொழில்துறையினுடைய பரவல் என்று வருகிற போது நாங்கள் பார்த்தோம், இந்த கைத்தொழில்துறையினுடைய பரவல் என்கிறது 2 தலைப்புகளை நாங்கள் பார்க்கோம். ஒன்று நெசவு கைத்தொழில், இரும்பு உருக்கு கைத்தொழில், நிலக்கரி கைத்தொழில் என்பவற்றை தவிர வேறு துறைகளுக்கு பரவியது. 2வது பிரித்தானியா தவிர்ந்த வேறு நாடுகளுக்கு பரவியது என்கிற 2 விதமாக இந்த பரவலை பார்க்கலாம்.
அதில் வேறு துறைகளுக்கு ஏற்பட்ட பரவல் என்பதை பற்றி நாங்கள் பார்க்குற நேரத்தில் போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி தொடர்பாக இறுதியாக பேசி நிறைவு செய்திருக்கிறதாக எனக்கு ஞாபகம். அந்த விடயத்தை போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன என்கிறத ஒரு ஞாபகப்படுத்தி கொண்டு அதை தொடர்ந்து நாங்கள் புதிய பகுதிக்குள்ள போவோம். அந்த புத்தகத்தில் இருக்கிற விடயத்தை நான் உங்களோட சேர்ந்து புத்தகத்தை ஆரம்பத்தில் வாசித்து கொண்டு வந்தாலும் உங்களுடைய கையில் புத்தகம் எல்லாம் இருக்குது என்கிறதால நான் அதில் இருந்து கொஞ்சம் விலகி போய் சில புதிய விடயங்களை பேசுகிறேன். இப்போ உதாரணமாக இந்த போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட மாற்றங்களை சொல்லுகிற நேரத்தில் பிள்ளைகள், போக்குவரத்து துறையில் மாற்றத்தை தூண்டிய காரணி என்ன? போக்குவரத்து துறையில் ஏன் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டது என்கிற முதல் விடயம். கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட போது தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை கொண்டு செல்வதற்கும் முடிவுப் பொருட்களை தொழிற்சாலையில் இருந்து சந்தைகளுக்கு கொண்டு செல்வதற்கும் அதிக அளவிலான விரைவான போக்குவரத்து வசதி தேவைப்படுது. கைத்தொழில் புரட்சியினால பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்க, இப்போ அதிகமான உற்பத்திக்கு அதிகமான மூலப்பொருட்கள் வலுப்பொருட்கள் வேணும். வலுப்பொருட்களை நிலக்கரியை கொண்டு போக வேணும், மூலப்பொருட்களை கொண்டு போக வேணும். அப்போ மூலப்பொருட்களையும் வலுப்பொருட்களையும் அவை கிடைக்கும் இடத்துல இருந்து தொழிற்சாலைகளுக்கு அதிக அளவில் எடுத்துக்கொண்டு போக வேண்டி இருந்தது. அதே போல தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படுகிற அதிகமான பொருட்களை தொழிற்சாலையிலிருந்து விற்பனை செய்கின்ற இடங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டி இருந்தது. அப்ப கைத்தொழில் துறையில் ஏற்பட்ட வேகமான வளர்ச்சியினால் தொழிற்சாலைகளுக்கு வேண்டிய மூலப்பொருட்கள் வலுப்பொருட்களை எடுத்து செல்வதற்கும் தொழிற்சாலையின் உற்பத்தி பொருட்கள் அதாவது முடிவு பொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்வதற்கும் விரைவான அதிக அளவான போக்குவரத்து வசதி தேவைப்படுது. ஆகவே போக்குவரத்தினை விரைவுபடுத்துவதற்காக பாதைகளை அமைக்க வேண்டிய தேவை எழுந்தது. பாதைகளை அமைப்பதற்கான தேவை எழுகிறது, அல்லது போக்குவரத்தினை மேம்படுத்துவதற்கான தேவை எழுகிறது. இப்போ கைத்தொழில் புரட்சி எவ்வாறு போக்குவரத்து துறையின் வளர்ச்சியை தூண்டியது, போக்குவரத்து துறையில் மாற்றத்தை தூண்டியது என்று கேட்டால் நாங்கள் இதை எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போ எங்களுக்கு அது தெரியும். போக்குவரத்து துறையில வளர்ச்சியை தூண்டிய காரணிகள் எவை என்று கேட்டால் கைத்தொழில் புரட்சியினால கைத்தொழில் உற்பத்திகள் வேகமாக அதிகரிக்கிறது. கைத்தொழில் துறை விருத்தியினால தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வலுப்பொருட்களை கொண்டு செல்லவும் முடிவுப் பொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்லவும் போக்குவரத்து துறையை மேம்படுத்த வேண்டிய அவசியம் எழுந்தது. ஒரு கேள்வி கேட்பினோம், போக்குவரத்து துறையில் வளர்ச்சியை தூண்டிய காரணிகள் எவை என்று சொல்லி. அடுத்ததா போக்குவரத்து துறையில் எவ்வகையான மாற்றங்கள் ஏற்பட்டது, போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி தொடர்பாக விளங்கப்படுத்தும். போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் எவை என்று சொல்லி கேட்டார். நான் இதுல கால ஒழுங்குகளை தந்திருக்கிறேன். புத்தகத்துல கால ஒழுங்கு அல்லாமல் இருக்குது, அதை கால ஒழுங்குல மாற்றி தந்து புத்தகத்துல இருக்கிற அதே விடயம்தான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்கே 1814ஆம் ஆண்டு ஜோர்ஜ் ஸ்டீவன்சனுடைய நீராவி புகையிரத என்ஜின் கண்டுபிடிக்கப்பட்டது என்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் மேலே சொல்லப்படுகிறது 1811 யோன் மெக்கடம் என்பவரால் பெருந்தெருக்கள் அமைக்கின்ற முறை கண்டறியப்படுகிறது. இப்படியாக அதற்கு பின்பாக புகைப்படகு கண்டுபிடிக்கப்படுகிறது. அதற்கு பின்பாக புகைப்படகு இது எப்போ நடக்குது? 1807. 1807 நடந்தது 1814க்கு முன்னுக்கு தானே சொல்ல வேணும்.
ஜோர்ஜ் ஸ்டீவன்சன் நீராவி இயந்திரத்தினால் இயங்குகிற புகை வண்டியை கண்டுபிடித்தது 1814. ஆனால் புகைப்படகு கண்டுபிடிக்கப்பட்டது 1807. புகை கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டது 1811. ஆகவே இந்த ஒழுங்கில் பிள்ளைகளுக்கு அதை தந்திருக்கு. இதுல இருக்கிற அதே விடயத்துல கால ஒழுங்குல உங்களை சொல்லி தந்திருக்கிறேன். அந்த பகுதியை கொஞ்சம் பார்ப்போம். இப்ப சாதாரணமாக இந்த 18ஆம் நூற்றாண்டு ஆகின்ற போது பிரித்தானியில பெருந்தெருக்கள், புகையிரத பாதைகள், அதுபோல கால்வாய்கள் உருவாக்கப்படுகிறது. அதாவது தரை போக்குவரத்து, புகையிரத போக்குவரத்து, உள்நாட்டு நீர் போக்குவரத்துக்கான பாதைகள் சீராக்கப்படுது. போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட மாற்றத்தில் ஒன்று 18ஆம் நூற்றாண்டில் பிரித்தானியாவில் பெருந்திறக்கல், புகையிரத பாதை, கால்வாய் உருவாக்கப்பட்டது. இதில் பெருந்திறக்கல் அமைக்கிறதுல 1811 ஜோன் மெக்கடம் என்பவர் கற்பாதைகள், கற்களினால் வீதி அமைக்கிற மெக்கடம் முறை கண்டுபிடிக்கிறார். இதனால இங்கிலாந்திலையும் ஸ்கொட்லாந்திலையும் அதிக பெருந்திறக்கல் இந்த முறைக்கு அமைக்கப்பட்டது. 1807ஆம் ஆண்டு நீர் போக்குவரத்து முறைக்குள்ள ராபர்ட் புல்டன் ஜேம்ஸ் போர்ட்டினுடைய நீராவி இயந்திரத்தை பயன்படுத்தி, அப்ப அந்த காலப்பகுதியில் ஜேம்ஸ் போர்ட் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டார். அப்போ ஜேம்ஸ் போர்ட்டினுடைய நீராவி இயந்திரத்தை பயன்படுத்தி புகைப்படகை முதல் ஓட விடுகிறார் 1807. இது ஒரு மாற்றம். 1811 ஹென்றி பெல் என்கிறவர் புகை கப்பலை கண்டுபிடிக்கிறார். அப்ப 1807 புகைப்படகு, 1811 புகை கப்பல். நீர் போக்குவரத்து முறையில 2 மாற்றங்கள் நிகழும். தரை போக்குவரத்து முறையில நடந்த மாற்றம் என்ன? இதுக்குள்ள தனித்தனியாகவும் கேட்கலாம். ஜோன் மெக்கடம் என்பவரால மெக்கடம் முறையில் பாதைகள் அமைக்கப்படுகிற, கற்களை கொண்டு பாதை அமைக்கிற முறை கண்டுபிடிக்கப்படுது. நீர் போக்குவரத்தில் 1807, 1811 2 நிகழ்வுகள் நடக்குது. புகையிரத போக்குவரத்தில் 1814 ஜோர்ஜ் ஸ்டீவன்சன் நீராவினால இயங்குகிற புகையிரதத்தை ஓட விடுகிறார். பின்னர் ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு 1885 ஜெர்மனியில, இது பிரித்தானியாவுக்கு வெளியில நிகழ்ந்தவை, 1885 டெம்ப்ளர் என்பவர் முதலாவது மோட்டார் வாகனம் என்கிறது காரை கண்டுபிடிக்கிறார். 1903 அமெரிக்காவில் ரைட் சகோதரர்கள் விமானத்தை உருவாக்குறார். அப்போ போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட முக்கியமான மாற்றங்கள் கண்டு வருகிற போது இவ்வளவு விடயம் தான் எங்கள்கிட்ட இருக்குது. இவ்வளவும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இவ்வளவு விடயத்தையும் உள்ளடக்கி சொல்ல வேண்டும். சரி, அப்போ இந்த மெக்கட முறை என்றால் என்ன என்று சொல்லி கேள்வி கேட்டிருந்தவங்க. மெக்கட முறை என்றால் என்ன? மெக்கட முறை என்றால் என்ன என்று கேட்கப்படுகிற போது, வலுவான அத்திவாரம் அமைக்கப்பட்டு பெரிய கற்கள் மண் பரப்பி அதன் மேல் சிறிய கற்களை பரப்பி அதை தட்டி மட்டப்படுத்தி பெருந்தெருக்கள் அமைக்கின்ற முறை மெக்கட முறை என்று அழைக்கப்பட்டது. மெக்கட முறை மூலமாக உருவாக்கப்பட்ட பெருந்தெருக்கள்ல வாகனங்கள் வேகமாக வசதியாக பிரயாணம் செய்யக்கூடியதாக இருந்தது. இந்த முறையில் பிரித்தானியாவிலும் ஸ்கொட்லாந்திலும் பரவலாக பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தது. இப்போ மெக்கட முறை என்றால் என்ன என்று கேட்டால் இவ்வளவையும் உள்ளடக்கியதாக ஒரு பதிலை சொல்ல வேண்டும். சரி பிள்ளைகள், இவ்வளவுதான் நாங்கள் இறுதியாக பேசியிருந்த போக்குவரத்து முறை தொடர்பாக இவ்வளவு கலைச்சல். அடுத்தது தொடர்பாடல். இந்த தொடர்பாடல் முறையிலையும் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் முக்கியமான கண்டுபிடிப்புகள். இப்போ உதாரணமாக ஒரு சதம் செலவு, ஒரு சதம்ன்றது எங்களுடைய நாட்டில் ரூபாய் சதம் என்று சொல்லப்படுகிறது போல
பிரித்தானியாவில் ரூபா என்பது அவருடைய பெரிய காசு, ஸ்டேர்லிங் பவுண்ட். அதை 100ஆக பிரித்து வருகிற ஒரு பங்கு ஒரு பென்ஸ் என்று சொல்லுவார். பெனி என்று சொல்வார். அதாவது ஒரு சதம் என்பது போல, ஒரு 100 சதம் ஒரு ரூபா என்பது போல, அங்க 100 பென்ஸ் தான் ஒரு பவுன்ஸ். அப்ப 1840ஆம் ஆண்டு பிரித்தானியாவில் பெனி தபால் சேவை ஒரு பென் செலவில் கடிதத்தை அனுப்பக்கூடியதாக ஒரு கடித முறை கொண்டு வருது. இது ஒரு ஒரு முறை 1840 ஏற்பட்ட ஒரு மாற்றம். அடுத்தது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1844ஆம் ஆண்டு தந்தி முறை கண்டுபிடிக்கப்படுது. 1844ஆம் ஆண்டு சாமுவேல் மோஸ் என்கிறவர் தந்தி முறையை கண்டுபிடிக்கிறார். நான் கால ஒழுங்குல பிள்ளைகளுக்கு சொன்னேன். 1840 பென்ஸ் தபால் முறை, 1844 சாமுவேல் மோஸ் தந்தி முறையை கண்டுபிடிக்கிறார். இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு 1876 கிரகாம் பெல் தொலைபேசியை கண்டுபிடிக்கிறார். 1876ஆம் ஆண்டு கிரகாம் பெல், அலெக்சாண்டர் கிரகாம் பெல் என்கிறவர் தொலைபேசியை கண்டுபிடிக்கிறார். இது இன்னொரு முக்கியமான மாற்றம். இதற்கு பின்பாக மார்க்கோனி ரேடியோவை கண்டுபிடிக்கிறார். வானொலியை 1895 மார்க்கோனி கண்டுபிடிக்கிறார். அதுக்கு பின்பாக பேயாட், யோன் லொகிக் பேயாட் என்கிறவர் தொலைக்காட்சியை கண்டுபிடித்தார். அப்ப இந்த விடயங்கள், இந்த 5ம் நீங்கள் கால ஒழுங்குல சொல்லக்கூடியதாக இருக்க வேணும். தொடர்பாடல் துறையிலே ஏற்பட்ட வளர்ச்சி, கைத்தொழில் புரட்சியின் காரணமாக தொலைத்தொடர்பு துறையில் எவ்வாறான வளர்ச்சி ஏற்பட்டது என்று கேட்டால் நாங்கள் அதை கால ஒழுங்குல பார்த்து வைப்போம். 1840 இங்கிலாந்தின் எந்த இடத்துக்கும் ஒரு பென் செலவில் கடிதம் அனுப்புகின்ற சேவை உருவாகும். தொலைத்தொடர்பு துறையில் ஏற்பட்ட முக்கியமான மாற்றம். அதுக்கு பிறகு 1844 சாமுவேல் மோஸ், இவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். 1844 அமெரிக்கரான சாமுவேல் மோஸ் தந்தி சேவையை அறிமுகம் செய்தார். 1876 அமெரிக்கரானவரும் அலெக்சாண்டர் கிரகாம் பெல் தொலைபேசியை கண்டுபிடித்தார். 1895 குக்லி மார்க்கோனி, இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர், வானொலியை உலகத்துக்கு அறிமுகம் செய்தார். இதற்கு பின்பாக இன்னொரு 45 வருஷத்துக்கு பிறகுதான் 1940 யோன் லொகி பேயாட் தொலைக்காட்சியை கண்டுபிடித்தார். தொலைத்தொடர்பு துறையில் கைத்தொழில் புரட்சியினுடைய பங்களிப்பு என்று வருகிற போது இந்த 5 விஷயமும் தெரிய வரும். இப்படி ஒவ்வொன்றிலையும் நீங்கள் பிள்ளைகள் குறிப்பெடுத்து வச்சுக் கொள்ள வேண்டும். இப்ப நெசவு என்றால் அங்கே எத்தனை விடயம் இருக்குது என்று சொல்லி எழுதி வச்சிருக்கோம். நெசவு துறையில கண்டுபிடிப்புகள் எத்தனை, அந்த கண்டுபிடிப்புகளை உங்களுக்கு அதுல 8 என்று குறித்து வச்சிருக்கேன்டா 8 ஞாபகம் வருதா என்று நினைச்சு பார்க்கவும். ஞாபகம் வர இல்லைன்றா நோட்ஸ் எடுத்து பார்க்கவும். சரிதானே? நான் உங்களுக்கு இயலுமான வரைக்கும் ஒரு பொருத்தமாக தயாரிக்கப்பட்ட பாடக்குறிப்பு ஒன்றை தருகிறதுக்கு எனக்கு விருப்பம். நான் நாளைக்கு உங்களுக்கு அதை கிடைக்க செய்யலாம் என்று நினைக்கிறேன். சரி, அடுத்தது 3வது துறை, அதாவது பிரதான துறைகளுக்கு வெளியில ஏனைய துறைகளுக்கு பரவலுக்குள்ள நாங்கள் 3 துறைகளை பற்றி பார்த்தோம். போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, மற்றது விவசாயம். விவசாயத்திலே என்னென்ன மாற்றங்கள் வந்து, விவசாயத்துறையில உருவான மாற்றங்கள் தேவை. விவசாயத்துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி, கைத்தொழில் புரட்சி நடந்த அதே காலத்துல விவசாயத்துறையிலையும் சில மாற்றங்கள் வருது.
அவ்வாறு உருவான முக்கியமான மாற்றங்கள் 4 சொல்லியிருக்கிறேன். பாரிய விவசாய பண்ணைகள் உருவாக்கப்படுகிறது, புதிய பயிர்ச்செய்கை முறைகள் உருவாக்கப்படுகிறது, புதிய விலங்கு வளர்ப்பு நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகிறது, விவசாயத்துறையில் புதிய இயந்திர சாதனங்களும் உபகரணங்களும் பயன்படுத்தப்பட்டது. 4 பிரதானமான மாற்றங்கள். அதை கொஞ்சம் விளங்கப்படுத்தி எழுதலாம். ஆனால் இயல்பாக ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காக சொல்லுகிறேன். ஒன்று, பெரிய விவசாய பண்ணை. 2வது, புதிய பயிர்ச்செய்கை முறை. 3வது, விலங்கு வளர்ப்பில் புதிய முறைகள். 4வது, விவசாய நடவடிக்கைகளுக்கு நவீன உபகரணங்கள் பயன்படுத்தப்படும். இப்ப இந்த 4 விதமாக இதை சொல்லக்கூடியதாக இருக்கணும். விவசாயத்துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி, ஏற்பட்ட விதம், ஏற்பட்ட பிரதானமான மாற்றங்கள். பாரிய விவசாய பண்ணைகள் உருவாக்கப்படுகிறது, சுழற்சி முறை, நிலமாற்று முறை பயிர்ச்செய்கைகள் அறிமுகப்படுத்தப்படுகிறது, விலங்கு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்ப முறைகள் பயன்படுத்தப்பட்டது, புதிய விவசாய முறைகளின் நவீன உபகரணங்களும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ பாரிய விவசாய பண்ணைகள் உருவாக்கப்பட்டது. இங்க கிராமங்கள்ல இருந்து 2 விதமாக, ஒன்று, மானிய முறையிலான பண்ணைகளில் அடிமைகளாக இருந்தவர்கள் சிலுவை யுத்தம் முடிஞ்சவுடன் நகரத்துக்கு போயினும் பண்ணைகளுக்கு திரும்பவில்லை, பண்ணையில வேலையாளர்கள் இல்லாம இருக்கணும். இன்னொன்று, நில அடைப்பு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது சிறிய நில உடைமையாளர்கள் தங்களுடைய நிலங்களை கைவிட்டு நகரங்களுக்கு செல்கிறார்கள். அப்போ பண்ணைகளை கைவிட்டு சென்ற அடிமைகள் வாழ்ந்த பண்ணைகளும் தங்களுடைய சிறு நிலங்களை கைவிட்டு நகரங்களுக்கு சென்ற விவசாயிகள் நதம் பண்ணைகள் ஒன்றிணைக்கப்பட்டு மிகப்பெரிய அளவு கொண்ட விவசாய பண்ணைகள் உருவாக்கப்படுது. நான் சொல்றது பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கு, ஏற்கனவே கதைத்த விஷயம் தான். அதிக அளவிலான மக்கள் நகரங்களுக்கு செல்கிற போது கைவிடப்பட்ட நிலங்கள் மற்றும் சிறிய நில உரிமையாளர்களிடம் கொள்வனவு செய்யப்பட்ட நிலங்கள் என்பவற்றை சேர்த்து பெரும் பரப்பளவிலான விவசாய பண்ணைகள் உருவாக்கப்படுகிறது. 2வது, பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்படுகிறது. சுழற்சி முறை பயிர்ச்செய்கை, நிலமாற்று முறை பயிர்ச்செய்கை, வரிசையாக பயிரிடும் முறை போன்றவை அறிமுகப்படுது. இதனால செலவு குறைவடைந்தது, அதனுடைய வினைத்திறனும் உயர்வாக இருந்தது. அதாவது கிடைக்கிற பயனும் அதிகமாக இருந்தது. விலங்கு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டது. ரோபர்ட் பெக்வெல் என்பவர் செம்மறி ஆடுகளினுடைய இனப்பெருக்கம் தொடர்பாக ஒரு புதிய முறையை அறிமுகம் செய்தார். 4வது, புதிய விவசாய முறைகள், நவீன உபகரணங்களினுடைய பயன்பாடு. இது புதிய விவசாய முறைகள், நவீன உபகரணங்களினுடைய பயன்பாடு என்கிறத கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொன்னால், விவசாயத்துக்காக காடுகளை அழித்தல், விதைகளை உற்பத்தி செய்தல் போன்றவற்றுக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுது, உரம் தயாரிக்கப்படுது. அதுபோல விவசாய விளைபொருட்களை கொண்டு செல்வதற்கு போக்குவரத்து முறையும் அவற்றை களஞ்சியப்படுத்துகின்ற வசதிகளும் தோற்றம் பெறுது. இவையெல்லாம் விவசாய முறையில் ஏற்பட்ட முக்கியமான மாற்றம். சரி, இப்போ இதுல எளிமையாக கேட்டால் அந்த 4ஐயும் எழுதினா சரி, அதுல ஒன்று தனியாக கேட்டால் அது விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நீங்க படிக்கைக்குள்ள வினாக்களுக்கு எப்படி விடையளிக்கிறது என்கிறத விளங்கி படிக்கவும், கேட்கிற வினாவை பொறுத்து. கைத்தொழில் புரட்சியினால் விவசாயத்துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் 2 தரக என்றால் சுருக்கமா எழுது. அதுல ஏதேனும் ஒரு விடயத்துக்குள்ள தனியா கேள்வி கேட்டா அல்லது 2 விடயங்களை கொஞ்சம் விளங்கப்படுத்தி எழுத வேண்டி இருந்தால் எப்படி கேள்வி வரும் என்கிறதை நான் உங்களுக்கு மேலதிகமாக ஒரு வினாத்தாள் ஒன்று பதிவிடுவேன். இந்த பாடத்தை முழுமையாக உள்ளடக்கி தயாரிக்கப்பட்ட எல்லா வடிவத்திலான வினாக்களும் உங்களுக்கு தரும். நீங்கள் செய்ததுக்கு பிறகு எனக்கு மெசேஜ் போட்டால், நான் செய்துட்டோம் என்று சொல்லி மெசேஜ் போட்டால் அதை திருத்தி தாரதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யலாம். அல்லது ஒரு செஷனில்
அந்த கேள்விகளை பார்க்கலாம். ஆனால் எல்லார்ட்டையும் கேள்வி கேட்பேன், மிக முக்கியம். செஷனுக்கு வருகிற எல்லார்ட்டையும் கேள்வி கேட்பேன். வினாக்களுக்கு விடையளிக்காதவர்கள் அவர்களுக்கு படிக்க விருப்பம் இல்லை என்று நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி யோசிக்கலாம். இப்போ அது என்னென்று சொல்ல தேவை. சரி, அப்போ கைத்தொழில் புரட்சினால விவசாயத்துறையில் ஏற்பட்ட மாற்றமும் பார்த்தால் இப்போ எங்களுக்கு பரவலின் ஒரு பங்கு முடிஞ்சு. பரவலினுடைய ஒரு பங்கு என்றால் கைத்தொழில் புரட்சியினுடைய வளர்ச்சியும் பரவலும் என்று வருகிற போது ஏனைய துறைகளுக்கு பரவியது, ஏனைய நாடுகளுக்கு பரவியது. இப்ப ஏனைய துறைகளுக்கு பரவியது என்பது தொடர்பாக பார்த்துட்டோம். 3 துறைகள்: போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, விவசாயம் என்கிற 3 துறைகளிலும் அதற்கான தேவையை ஏற்படுத்தின காரணிகளை புரிந்து கொண்டு அங்க நிகழ்ந்த மாற்றங்கள் என்ன என்கிறத பார்க்க வேண்டும். நீங்கள் புத்தகத்தை படிக்கைக்குள்ளேயும் இந்த விதமாகத்தான் படிக்க வேண்டும். இப்ப அங்க ஏற்பட்டிருந்த மாற்றத்துக்கு காரணமான விடயங்கள் என்னென்ன மாற்றம் நடந்தது. சரி, அடுத்து 2வது விடயம் கைத்தொழில் புரட்சியின் பரவல் என்று வருகிற போது அதன் 2வது பாகம் வேறு நாடுகளில் கைத்தொழில் புரட்சி பரவியது. வேறு நாடுகளுக்கு கைத்தொழில் புரட்சி பரவுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் 2 கேப்பினம் 3 இருக்குது. 19ஆம் நூற்றாண்டில் பிரித்தானியாவுக்கு வெளியிலே ஏனைய நாடுகளுக்கு கைத்தொழில் புரட்சி பரவுவதில் செல்வாக்கு செலுத்தின காரணிகள். பிரித்தானியாவில் நிகழ்ந்தது போலவே உலகம் முழுவதும் சனத்தொகையினுடைய வளர்ச்சி இந்த 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே ஏற்படும். உலக சனத்தொகையில ஒரு கணிசமான வளர்ச்சி ஏற்பட்ட காலம் 19ஆம் நூற்றாண்டு. உலகம் முழுவதும் சனத்தொகை துரித வளர்ச்சி அடையும். இதனால பொருட்களுக்கான கேள்வி அதிகரிக்கிறது. இது உலகம் முழுவதும் கைத்தொழில் புரட்சி பரவலடைவதற்கு அல்லது கணிசமாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் உலகின் சில நாடுகளுக்கும் பரவலடைவதற்கு இது ஒரு காரணம். 2வது, பிரித்தானியாவை போலவே ஐரோப்பாவின் ஏனைய நாடுகளிலும் போக்குவரத்து துறையில வளர்ச்சி ஏற்படும். பிரித்தானியாவில் போக்குவரத்து துறையில வளர்ச்சி ஏற்பட்ட மாதிரியே ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலும் ஏற்பட்டது. இதுவும் கைத்தொழில் புரட்சியை தூண்டியது. 3வது, பிரித்தானியாவிலே காணப்பட்ட வளங்கள் போல ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலும் நிலக்கரி, இரும்பு போன்ற வளங்கள் கண்டறியப்பட்டது. பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளில் பிரித்தானியாவில் கண்டறியப்பட்டது போன்ற நிலக்கரி, இரும்பு போன்ற வளங்கள் கண்டறியப்பட்டவை. இந்த 3 காரணங்களாக பிரித்தானியா போல இணைய நாடுகளுக்கும் கைத்தொழில் புரட்சி பரவி. இந்த கைத்தொழில் புரட்சி ஐரோப்பாவில் கைத்தொழில் புரட்சி பரவிய நாடுகள் என்று கேட்டால் நீங்கள் பிரான்ஸையும் ஜெர்மனியையும் சொல்ல வேணும். அதோட பெல்ஜியம் தான் முதலாவது. பிரித்தானியாவுக்கு வெளியிலே ஐரோப்பாவில் 3 நாடுகளுக்கு பரவுது: பெல்ஜியம், பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள். இது ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தா போதும். பிரித்தானியாவுக்கு வெளியிலே ஐரோப்பாவில் கைத்தொழில் புரட்சி பரவிய விதம் என்று கேட்டால் பெல்ஜியம், பிரித்தானியாவுக்கு அடுத்ததாக முதல் கைத்தொழில் புரட்சி பெல்ஜியம் நாட்டில் பரவுது. பிரான்ஸ் 1830 அந்த காலப்பகுதிக்கு பின்னர் கைத்தொழில் வளர்ச்சியில் வேகம். அதே போல ஜெர்மனியை ஒற்றுமைப்படுத்திய பின்னர், இந்த ஜெர்மனியை ஒற்றுமைப்பட்ட வரலாறு போன்றவை நாங்கள் உலக யுத்தம் என்கிற விடயம் படிக்கிற காலத்தில் நான் பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துவோம். இப்போ அது தேவையில்லை. 1870 ஜெர்மனி ஒற்றுமைப்பட்ட பின்னர், ஐக்கிய ஜெர்மனியாக மாறிய பின்னர் அங்கு நிலக்கரி, இரும்பு போன்ற வளங்களை பயன்படுத்தி கைத்தொழில்துறையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. அதற்கு பின்பாக ஐரோப்பாவுக்கு வெளியிலே என்று வருகிற போது ஒன்று அமெரிக்க கண்டத்தில் ஐக்கிய அமெரிக்க நாடுகள். இவை பிரித்தானிய குடியேற்றங்களாக இருந்து பின்னர் சுதந்திரம் பெற்றவை.
சுதந்திரம் பெற்ற பின்னர் அமெரிக்கா உலக நாடுகளுக்கு கைத்தொழில்துறையில் ஒரு மிகுந்த போட்டி மிக்க நாடாக தோற்றம் பெறுகிறது. அதே போல ஆசிய நாடுகளில் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி முன்னேறிய நாடாக ஜப்பான் இருக்குது. முதலில் கைத்தொழில் புரட்சியின் தாக்கத்தை பெற்று முன்னேறிய நாடு ஆசிய நாடு என்று கேட்டால் அது ஜப்பான். ஐரோப்பாவுக்கு வெளியில 2 நாடுகள், அமெரிக்கா, ஜப்பான். இவ்வாறு என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது என்று கேட்டா, சரி, இந்த நாடுகள்ல என்ன மாற்றம்? இதுல சொல்லப்படுகிற மாற்றங்கள் இது நிகழ்ந்த நாடுகள் தானே சொல்லுது. எவ்வாறான மாற்றங்கள் நிகழ்ந்தன? பிரித்தானியாவுக்கு வெளியே ஏனைய நாடுகளில் கைத்தொழில் புரட்சியின் காரணமாக ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்று கேட்கப்பட்டால், எங்களுடைய புத்தகத்தில் இருக்கிற விடயத்தை தான் பிள்ளைகளோட நான் பேசுகிறேன். ஆனால் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி, சரிதானே, இதில் இருக்கக்கூடிய விடயங்களை ஒழுங்குபடுத்தி சொல்லுகிறேன். இப்போ மேலே சொல்லப்பட்ட இவ்வளவு விடயமும் சொல்லிட்டு, பிரித்தானியாவில் ஆரம்பித்த கைத்தொழில் புரட்சி ஐரோப்பா கண்டத்தின் ஏனைய நாடுகளுக்கும் வெளியே உள்ள சில நாடுகளுக்கும் பரவிய விதம். ஐரோப்பா கண்டத்தில் 3 நாடுகள் விளைவது சொல்லியிருந்தேன் நான், பிரதானமாக பெல்ஜியம், பிரான்ஸ், ஜெர்மனி. இதற்கு வெளியில வட அமெரிக்கா கண்டத்தில் ஐக்கிய அமெரிக்க நாடுகளும் ஆசிய கண்டத்தில் ஜப்பான். அவ்வாறு வளர்ச்சியடைஞ்சதுக்கான காரணம் என்ன என்ற 3 வகையான காரணங்கள் சொல்லித்தரும். இங்கு நிகழ்ந்த மாற்றங்கள் என்ன இந்த பகுதியில தான் சொல்லுது. நிகழ்ந்த மாற்றங்கள் இந்த பகுதியில் இருக்கிறதான் துண்டு துண்டா உடைச்சு உங்களுக்கு தனியா சொல்லி தந்திருக்கு, சரிதானே. இதுல இருக்கக்கூடிய பகுதியை நானாக பிரித்து தந்திருக்கேன். நீங்க திரும்ப ஒரு தடவை புத்தகத்தை வாசிக்க வேணும். நான் பெரும்பாலும் பாடசாலையில இந்த பாடம் முடிஞ்சது நீங்க எல்லாம் வாசிச்சிட்டீங்க என்கிற அடிப்படையில தான் இந்த பகுதியை சொல்லுகிறேன். இப்போ நிகழ்ந்த மாற்றங்கள்: 1, பிரித்தானியாவை போல ஏனைய நாடுகளிலும் இயந்திரங்களை பயன்படுத்தி உற்பத்திகள் அதிகரிப்பதில் கவனம் செலுத்து. முதலாவது, பிரித்தானியாவை போல அவர்களும் மெஷினை பயன்படுத்தினோம். அதுபோல ஜெர்மனி, பிரான்ஸ் நாடுகளில் இரும்பும் நிலக்கரியும் கண்டுபிடிக்கப்பட்டதுனால அவர்கள் அங்கு கைத்தொழில் தொடர்பில் தொழிற்சாலைகளை நிறுவி வல்லரசுகளாக, குறிப்பாக ஜெர்மனி வல்லரசு தன்மையோட தோற்றம் பெறும். பிரான்ஸ், பெல்ஜியம், ஆஸ்திரியா, ஹங்கேரி, பிரஷ்யா முதலிய நாடுகளில் கைத்தொழில் புரட்சி பரவுகிறது. ஆஸ்திரியா 30,000 மைல் நீளமான பாதைகள் அமைத்துக் கொண்டது அந்த காலப்பகுதியில். பெல்ஜியத்திலேயும் பாதைகள் 2 மடங்காக பரவியது. எல்லா நாடுகளிலும் புகையிரத பாதைகள் அமைக்கப்பட்டது. பிரித்தானியாவினுடைய குடியேற்ற நாடுகளிலும் கைத்தொழில் புரட்சி பரவியது. அப்படி பரவிய போதுதான் இலங்கைக்கும் வருகிறது. இந்த காலப்பகுதியில் இலங்கை பிரித்தானியாவினுடைய ஒரு குடியேற்ற நாடாக தானே இருந்தது. அப்ப பிரித்தானியாவினுடைய குடியேற்றங்களிலேயும் கைத்தொழில் புரட்சி பரவுகிறது. அமெரிக்கா சுதந்திரம் அடைந்த பின்னர் அதன் கைத்தொழில்துறை துரிதமான வளர்ச்சியை காண்பது. ஆசிய நாடான ஜப்பான் வளர்ச்சி அடையுது. 20ஆம் நூற்றாண்டு ஆகும்போது இலங்கை, இந்தியா, சீனா முதலிய ஆசிய நாடுகளிலும் கைத்தொழில் புரட்சியினுடைய செல்வாக்கு தோற்றம் பெற தொடங்கியிருக்கு. இந்த கைத்தொழில் புரட்சி தொடர்பில் நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களுக்கு மேலதிகமாக இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பேசலாம் என்று நான் யோசிக்கிறேன். கைத்தொழில் புரட்சியால என்னென்ன விளைவுகள் வந்திருக்கு, என்னென்ன மாற்றங்கள் நடந்தது. கைத்தொழில் புரட்சி என்ன, அது எப்படி தோன்றுது, எப்படியாக பரவலடையுது, துறைகளுக்கு, வேறு துறைகளுக்கு பரவியது, வேறு நாடுகளுக்கு பரவியது என்பது போல அந்த விளக்கம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். இது மேலும் மேலும் விளங்கிக் கொள்ள வேணுமெண்டா நாங்கள் சொல்லி தருகிற விடயத்தை திரும்ப ஒரு தடவை வீடியோ எல்லாம் பார்க்க வேணும், கொஞ்சம் புத்தகத்தை வாசிக்க வேணும். எதுவும் ஆசையா செய்தால்தான் அது பயன், விருப்பம் இருக்கவும்.
நான் பிள்ளைகளுக்கு ஒரு வினாக்கொத்து ஒரு கேள்வி பேப்பர் ஒன்று அனுப்பி விடுவேன். அவ்வளவு கேள்விக்கும் நீங்கள் விடை எழுதவும். நாளை மறுதினம் நடக்கிற செஷன்ல கேட்க மாட்டோம், அடுத்தது இங்க அந்த கேள்விகளுக்குரிய விடைகளை நானும் நீங்களும் சேர்ந்து கலைக்கிறோம். அப்போ திரும்ப இந்த புத்தகத்தை வாசித்து தான் நீங்கள் விடை எழுத வேண்டி வரும். ஒரு கிழமை உங்களுக்கு அவகாசம் தரபடியா அந்த ஒரு கிழமைக்குள்ள எப்படியாவது புத்தகத்தை வாசித்து இதுக்கு தனியாக ஒரு கொப்பி ஒன்று எடுத்து அல்லது பேப்பர் ஒன்று எடுத்து அதுக்குரிய விடைகளை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். சரிதானே? நான் அதை பிள்ளைகளோடு சேர்ந்து சரி பார்ப்போம், இந்த விடைகள் சரியா இருக்கா. ஒரு ஆக்களாக கேட்டு அவர்கள் எழுதின விடை சரியா பிள்ளையா என்ன எழுதியிருக்கணும் என்று சொல்லி பார்ப்போம். அப்போ சரி, இந்த கைத்தொழிற்பயிற்சியினுடைய விளைவுகள் தொடர்பாக நான் இன்றைக்கு பேசி பிள்ளைகளுக்கு அதை நிறைவு செய்து கொண்டு அதுக்கு பிறகு நாளை மறுதினம் வருகிற செஷன்ல இலங்கையும் கைத்தொழிற்பயிற்சியின் தொடர்பாக பார்த்தோம்னா இந்த பாடம் முடிச்சிடும். சரி, கைத்தொழிற்பயிற்சியினுடைய விளைவுகள். இந்த விளைவுகளை 3 பெரிய பிரிவுகளாக பிரிக்கலாம். அரசியலில் ஏற்பட்ட மாற்றம், பொருளாதாரத்துறையில் ஏற்பட்ட மாற்றம், சமூகத்துறையில ஏற்பட்ட மாற்றம். இதில் ஏனையவற்றில் நன்மை தீமைகள் இருந்தாலும் சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை நாங்கள் நன்மையான மாற்றங்கள் தீமையான மாற்றங்கள் என்று பார்க்க வேண்டும். சாதகமான மாற்றங்கள் பாதகமான மாற்றங்கள் என்று சொல்லி பார்க்க வேண்டும். சரிதானே? இதில் இருக்கிற சாதகமான மாற்றங்கள் பாதகமான மாற்றங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல பிள்ளைகளுக்கு இந்த வினாக்களை தந்து அதுக்கு நீங்கள் விடைகளை தேடுகிற வரைக்கும் நான் என்னுடைய பாடக்குறிப்பு உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நீங்கள் அந்த புத்தகத்தின் உதவியோடு விடைகள் எழுதிய பிறகுதான் உங்களுடைய கையில் இந்த முதலாம் பாடத்துக்குரிய நோட்ஸ் கிடைக்கும். புத்தகம் நாங்கள் படிக்கிறதுக்காக நோட்ஸ் கொடுக்க மாட்டேன். நோட்ஸ் உங்களுக்கு தருவேன் எப்போ இதில் இருக்கிற கேள்வி பேப்பருக்கு விடையெல்லாம் எழுதினதுக்கு பிறகு உங்களுக்கு தயாரிக்கப்பட்ட பாடக்குறிப்பை வச்சு உங்களுக்கு காட்டி கொண்டு தான் கதைக்கிற இட காட்டுகிறது அதுதான். சரிதானே? உங்களுக்காக தயாரிக்கப்பட்ட பாடக்குறிப்பு தான். கைத்தொழிற்பயிற்சியினுடைய விளைவுகள் 3 விதமாக: அரசியல் விளைவுகள், பொருளாதார விளைவுகள், சமூக விளைவுகள் என்கிற 3 தலைப்புகளை இதை பார்க்க. அதுல அரசியல் விளைவுகள், கைத்தொழிற்பயிற்சியினால் ஏற்பட்ட அரசியல் விளைவுகள் என்று தனியாக கேட்கிறோம். பொதுவாக கைத்தொழிற்பயிற்சியினால் ஏற்பட்ட விளைவுகள் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் அரசியல் விளைவில் உண்டு, பொருளாதார விளைவில் உண்டு, சமூக விளைவில் உண்டு என்று எழுதிவிடலாம். பொதுவாக கேட்டால். தனியாக கேட்டால் கைத்தொழிற்பயிற்சியினாலே ஏற்பட்ட அரசியல் விளைவுகள் இதில் கொஞ்சம் கூடவா போட்டிருக்கிற, நீங்க சுருக்கமா படிக்கலாம். குடியேற்ற நாடுகளை கைப்பற்றுவதில் போட்டி ஏற்பட்டது. ஐரோப்பிய நாடுகளுக்கிடையில் ஏகாதிபத்திய போட்டி அல்லது அரசியல் ஆதிக்கத்தை ஏற்படுத்தும் போட்டி தோன்றியது. அது ஏன் என்று விளக்கம் பிள்ளைகளுக்கு தெரிய வேணும் என்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன். அப்ப கைத்தொழில் புரட்சி ஐரோப்பிய நாடுகள் எல்லாவற்றுக்கும் பரவினோடு இப்ப தொடக்கத்துல பிரித்தான், அதுக்கு பிறகு பிரான்ஸ், அதுக்கு பிறகு ஜெர்மன், பெல்ஜியம், ஆஸ்திரியா, இப்படி எல்லா நாடுகளுக்கும் பரவு. அப்ப இவை என்ன செய்வினம்? தங்களுக்கும் சந்தை வேணும். தங்களுக்கும் சந்தை வேணும். சந்தை வேணும் என்றால் தாங்கள் உற்பத்தி செய்கிற பொருட்களை விற்கிறதுக்கு சந்தை வேணும். தங்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை வாங்குறதுக்கு சந்தை வேணும். அப்போ நாடுகளை பிடிக்கணும், நாடுகளை கைப்பற்ற வேணும். அப்போ ஏற்கனவே பிரித்தானியா கைப்பற்றின நாடுகளை விட மிச்ச நாடுகளை கைப்பற்றுவதில் விற்கிறதுல கடும் போட்டி. சரிதானே? அதை விட பிரித்தானியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலேயே போட்டிகளும் யுத்தங்களும் தோன்றியது. அப்போ இதுதான் ஏகாதிபத்திய போட்டி ஏற்பட்டது. அரசியல் ஆதிக்கத்தை ஏற்படுத்தும் போட்டியில் ஐரோப்பிய நாடுகள் ஈடுபட்டது. தங்களுக்கு இடையில அரசியல் ஆதிக்கத்தை ஏற்படுத்துகிற போட்டியில் ஈடுபட்டமை இது முதலாவது விளைவு. 2வது வர்க்க முரண்பாடுகள் தோன்றியது.
இது முதலாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கம் என்கிற வர்க்க வேறுபாடு. இது அரசியல் விளைவுகளை தோற்றுவித்தது. தொழிலாளர் நலன் பேணுகிற தொழிற்சங்கங்கள், தொழிலாளர்களுக்கான அரசியல் இயக்கங்கள், முதலாளித்துவ பொருளாதார முறைமை சார்ந்த விளைவுகளை தோற்றியது. அப்ப இதை நாங்கள் ஒரு அரசியல் விளைவாகவே எடுத்துக்கொள்ளலாம். கைத்தொழில் புரட்சி என்பது பணத்தை முதலீடு செய்கின்ற முதலாளியினர் தங்கள் உழைப்பை விற்கும் தொழிலாளி வர்க்கத்தினர் ஆகிய பிரிவினருக்கிடையில வர்க்க முரண்பாடு தோன்றியது. இந்த முரண்பாடுகளின் விளைவாக மூன்றாவது விடயம், வர்க்கங்களுக்கு இடையிலே தோன்றிய முரண்பாடுகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தொழிற்சங்கம், வேலை நிறுத்தம், தொழிலாளர் உரிமைக்கான போராட்டங்கள், முதலாளித்துவம், தாராளவாதம், சம உடைமைவாதம் போன்ற அரசியல் கொள்கைகள், அரசியல் சித்தாந்தங்கள் தோற்றம் பெறுது. புதிய அரசியல் கருத்துக்கள், அரசியல் கொள்கைகள் தோற்றம் பெற்றது. தொழிலாளருடைய நலனை பேணுவதற்கு அல்லது தொழிற்சாலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு அரசாங்க தலையீடுகளும் சட்டங்களும் தோற்றம் பெறுகிறது. 4. 5வது தொழிற்சங்கங்கள் உருவாக்கப்பட்டது. தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக தொழிற்சங்கங்களை அமைத்தார்கள். இவை அரசியல் விளைவுகள். இப்ப நான் பிள்ளைகளுக்கு விளக்கமாகவும் சொல்லி இருக்கிறேன். எளிமையாக எப்படி எழுதலாம் என்கிறது நாங்கள் சொல்ற போது இந்த குரல் ஒலிப்பதிவின் மூலமா நீங்கள் விளங்கிக்கிறோம். இதில் கொஞ்சம் எழுத்துல பெருசா இருக்குது. பிள்ளைகளுக்கு அந்த விடயத்தை விளங்குறதுக்காக சும்மா பாடமாக்காமல் அது என்ன என்று தெரிஞ்சு வச்சது. அடுத்தது பொருளாதார விளைவு. பொருளாதாரம் என்றால் என்ன? பொருட்களின் உற்பத்தி, மக்களின் வருமானம், அவர்கள் வாழுகிற தரம், இதெல்லாத்தையும் உள்ளடக்கினது தான் பொருளாதார விளைவு. பொருளாதார விளைவு இயந்திரங்களின் பயன்பாட்டால உற்பத்தி அதிகரிக்குது. குறைந்த நேரத்தில் கூடிய அளவு பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கு. மலிவாக பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுது. இங்க தன்னிறைவு பொருளாதார முறை மாறி ஒரு பரிமாற்று பொருளாதாரம் வருது. தன்னிறைவு பொருளாதாரம் என்றால் ஆரம்ப காலத்தில் ஒரு பண்ணையில வாழ்ந்த மக்கள் தங்களுக்கு தேவையானதை தாங்கள் உற்பத்தி செய்து அதை உண்டு அங்கு வாழ்ந்தார்கள். இங்க அப்படி இல்லை. இங்க வர்த்தக நோக்கிலான பொருளாதாரம் தோற்றம் வருது. தன்னிறைவு பொருளாதார முறை வீழ்ச்சி அடைந்து சம்பளத்துக்கு வேலை செய்யும் தொழிலாளர் வகுப்பு தோற்றம் வருது. விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம், விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தன்னிறைவு பொருளாதாரம் தான் கைத்தொழில் புரட்சிக்கு முன்னர் இருந்தது. அதை சில விளக்கவியாக கேட்கிறார். கைத்தொழில் புரட்சிக்கு முன்னர் காணப்பட்ட பொருளாதாரம் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தன்னிறைவு பொருளாதாரம். இங்க விவசாய பொருளாதாரம் பின்தள்ளப்பட்டு கைத்தொழில் சார்ந்த ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம். விவசாயத்திலும் கைத்தொழில் புரட்சியின் பயன்கள் பரவியதால் உணவு பண்டங்களின் உற்பத்தி அதிகரித்து ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளினுடைய உற்பத்தியும் வெளிநாட்டு வியாபாரமும் அதிகரித்து முதலாளித்துவ பொருளாதாரம் தோற்றம் பெற்றது. சர்வதேச நிறுவனங்கள் தோற்றம் பெற்று சர்வதேச கம்பெனிகள், ஒரு நாட்டுக்கண்டு இல்லாமல் உலகம் முழுவதற்குமான சர்வதேச கம்பெனிகள் தோற்றம் பெற்று பொருள் உற்பத்தி, விற்பனை போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடு. இந்த நாடுகள் தங்களுக்கென வர்த்தக கம்பெனிகளை நிறுவிக்கொண்டார்கள். பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி, பிரான்ஸ் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி போன்ற கம்பெனிகள் எல்லாம் தோற்றம் பெற்றது. வங்கி நிதி நிறுவனங்கள் தோற்றம் பெற்றது. காப்புறுதி நிறுவனங்கள் தோற்றம் பெற்றது. இது எல்லாம் பொருளாதார துறையில் ஏற்பட்ட மாற்றம். பொருளாதார துறையிலே மாற்றங்கள் ஏற்பட்டது கைத்தொழில் புரட்சியினால என்று கேட்டால், இதுல நீங்க ஒரு 4ஓ 5ஓ எழுதக்கூடிய அளவுக்கு இருந்தால் போதும். கைத்தொழில் புரட்சியினாலே ஏற்பட்ட பொருளாதார விளைவுகள். அடுத்த சமூக விளைவுகள். இந்த சமூக விளைவுகளை பொதுவாக நாங்கள் பேசிலும், ஆனால் இதனுடைய நன்மைகளையும் குறைபாடுகளையும் கதைக்க வேண்டும்.
கைத்தொழில் புரட்சியினுடைய சமூக விளைவு என்று வருகிற போது ஒன்று நகரமயமாகுது. நகரமயமாகிற கிராமங்களில் இருந்து மக்கள் நகரங்களுக்கு போகினும் புதிய நகரங்கள் தோற்றம் பெறுது. முதலாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம் என இரண்டு வகையான புதிய வர்க்கங்கள் தோற்றம் பெறுது. நகரங்களில் மக்கள் போய் செய்கிற அங்கே அவர்கள் அந்த வளர்ச்சிக்கேற்ப நகரங்களுடைய வசதிகள் வளர இல்லை. மக்கள் இந்த பெருக்கத்துக்கு ஏற்றபடி நகரங்கள வசதிகள் இல்லாத நேரத்தில் சுகாதார பிரச்சனைகள் போன்றவை தோன்றும். மற்றது குறைந்த வருமானத்துக்கு கூடிய நேரம் வேலை செய்கிற 12-14 மணித்தியாலங்கள் வேலை செய்கிற சிறுவர் பெண்கள் கடினமான வேலை செய்கிற ஒரு பாதிப்பான நிலைமை ஒன்று சேருது. குறைந்த காசுக்கு அவர்கள்ட்ட கஷ்டமான ஆபத்தான வேலைகள், சுரங்கங்களில் பணியாற்றுவது போன்ற ஆபத்தான பணிகளில் ஈடுபடலாம். இப்போ இது நல்லது கெட்டது எல்லாம் கலந்ததாக கைத்தொழில் புரட்சியின் சமூக விளைவுகள் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் நன்மை குறைபாடு எல்லாம் சேர்த்து ஒன்றா எழுதலாம். நகரமயமாகுது, புதிய வர்க்கம் தோற்றம் பெறுது, குடியிருப்பு பிரச்சனைகள், தொழிலாளர்கள் சுரண்டப்பட்டார்கள் என்றால் தொழிலாளர்களை அதிக வேலை வாங்கி கொஞ்சம் சம்பளம் கொடுக்கணும். சிறுவர் பெண்களுடைய சிரமமான வாழ்க்கை நிலை. சிறுவரும் பெண்களும் மலிவான குறைந்த கூலிக்கு சுரங்கங்கள் போன்ற கஷ்டமான இடங்களில் பணிகள் செய்ய வேண்டி, தொழிற்சாலைகளிலும் சுரங்கங்களிலும் ஆபத்தான வேலைகளில் சிறுவர்களும் பெண்களும் ஈடுபடுத்தப்பட்டார். இன்னும் விளக்கமாக சொன்னால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு மிக கடினமாக உழைக்க வேண்டியிருந்த குறைந்த வாழ்க்கை தரத்தில் இருந்தார். இப்போ இதை வகைப்படுத்தி நான் பிள்ளைகளுக்கு 2 தலைப்புகளை சொல்லலாம். கைத்தொழில் புரட்சியின் சாதகமான விளைவுகள், கைத்தொழில் புரட்சியினாலே ஏற்பட்ட நல்ல சமூக விளைவுகள் என்ன, சாதகமான சமூக விளைவுகள். கைத்தொழில் நகரங்கள் தோன்றுகிறது, கிராம மக்கள் நகரங்களை நோக்கி செல்கிறார்கள். பாரிய நகரங்கள் தோன்றி விரைவாக வளர்ச்சி அடைந்தது. நகரங்களில் வாழ்ந்த மக்களினுடைய வாழ்க்கை தரம் கிராமிய வாழ்க்கை தரத்திலும் பார்க்க உயர்வாக வளர்ச்சி அடைகிறது. நகரங்களில் இலகுவாக தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இது கைத்தொழில் புரட்சியில் இருக்கிற சில சாதகமான நிலை. கைத்தொழில் புரட்சியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன? நாங்கள் ஒரு சிறிய இடைவேளையை தொடர்ந்து அதை பேசுவோம். சரி பிள்ளைகள், நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். கைத்தொழில் புரட்சியினுடைய விளைவுகளை 3 பெரிய பிரிவா பார்க்கலாம் என்று சொன்னாங்க. ஒன்று அரசியல் ரீதியான விளைவுகள், 2வது பொருளாதார ரீதியான விளைவுகள், 3வது சமூக ரீதியான விளைவுகள். உண்மையிலே அரசியல் ரீதியான விளைவுகளை கூட நீங்கள் சாதகமானது பாதகமானது என்று பார்க்கலாம். ஒரு விடயத்தை ஒரே தடவையில் சொல்லலாம். ஒரு தடவையில் எல்லாத்தையுமே சொன்னா ஒன்றும் விளங்காம போயிடும் என்கிறதால நாங்கள் முதல் ஒரு கட்டம் இப்படி சொல்லிக் கொண்டு வந்தோம். அரசியல் ரீதியான விளைவுகள் என்று பொதுவாக பார்க்கலாம். ஆனால் அரசியல் ரீதியான விளைவுகள்ல நல்ல விளைவுகளும் இருக்கும், பாதகமான விளைவுகளும் இருக்கும். அதுபோல பொருளாதார விளைவுகள் என்று பார்த்தீங்கன்னா உற்பத்தி அதிகரித்தது, விலை மலிவாக இருந்தது, இந்த மாதிரியாக நன்மைகளும் இருக்குது, பாதிப்புகளும் பாதகமான விளைவுகளும் இருக்குது. சமூக விளைவுகளையும் நாங்கள் சாதகமான விளைவு பாதகமான விளைவு என்று பார்க்கலாம். ஆர்வம் அதிகமாக இருக்கிற போது பிள்ளைகள் அந்த விடயங்களை கூடுதலாக தேடி தேடி படித்துக் கொள்வீங்க. இப்படி வழிகாட்டி விடலாம். இப்படி நீங்க படிக்கக்குள்ள இனி திருப்பி நீங்கள் இப்படியும் பார்க்கலாம். நாங்கள் தருகிற பாடக்குறிப்புகளை சாதகமான விளைவு பாதகமான விளைவு என்று பிரிச்சும் பார்க்கலாம். பொதுவாக விளைவு என்றும் பார்க்கலாம். சரி, இப்ப கைத்தொழில் புரட்சியினுடைய சாதகமான விளைவுகளை பற்றி ஏற்கனவே பேசிட்டோம். அப்ப பாதகமான விளைவு, கைத்தொழில் புரட்சியினாலே என்ன பாதகமான விளைவு? ஒன்று, நகரங்கள் சன நெருக்கடி மிகுந்தவையாக மாற்றம் பெறுகிறது. அதாவது சனத்தொகையினுடைய அதிகரிப்புக்கு ஏற்ப நகரங்களினுடைய வசதிகள் வளர்ச்சி அடையவில்லை. ஆகவே
நகரங்களில் மக்களுக்கான வசதியினங்கள், சுகாதார வாழ்விட பிரச்சனைகள் போன்றவை தோன்றுது. முதலாளி தொழிலாளி வர்க்க வேறுபாடு, ஒரு வகுப்பு ரீதியான வர்க்க வேறுபாடு உள்ள ஒரு சமூக அமைப்பு புதிதாக தோற்றம் பெறுது. பெண்கள், சிறுவர்கள் வசதியற்ற, பாதுகாப்பற்ற தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறார். தொழிலாளர்கள் வறுமை, குறைந்த சம்பளம், குறைந்த வாழ்க்கை தரம், வேலையின்மை போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. இப்போ சேரிப்புறங்களில் வாழ்வதன் காரணமாக, போதுமான வீட்டு வசதி இல்லை போன்றதன் காரணமாக, சேரிப்புறங்கள் என்பது சிறிய கொட்டில்களை அமைத்து அருகருக இருக்கிற ஒரு ஒரு அகதி வாழ்க்கை மாதிரி. அப்போ அப்படி இருக்கிற காலப்பகுதிகளில் அந்த நகர பகுதிகளில் மது பாவனை, தவறான செயல்களில் ஈடுபடுகிறது, சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது போன்ற சமூக பிறழ்வான நடத்தைகளும் அங்கே தோற்றம் தொடங்கி. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறுகிற பெருமளவான புகை வளிமண்டலத்தில் கலப்பது, தொழிற்சாலையினுடைய கழிவுகள் நதிகளில், நீர்நிலைகளில் கலப்பது போன்றவற்றினால நீர்நிலைகளும் வளிமண்டலமும் மாசடைகிற தன்மை காணப்பட்டது. இது கைத்தொழில் புரட்சியினால ஏற்பட்ட மிக பாதகமான விளைவுகளுக்கு சில உதாரணங்கள் மட்டும் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த அளவோட கைத்தொழில் புரட்சி என்பது 2 பிரதான பகுதிகளை நிறைவு செய்துட்டோம். 3வது பெரிய பகுதி இலங்கையில் கைத்தொழில் புரட்சி. இந்த கிடைக்கக்கூடிய 15 நிமிடத்துக்குள்ள நான் அதையும் பிள்ளைகளோட பேசி நிறைவு செய்வோம் என்று யோசிக்கிறேன். இலங்கையில் கைத்தொழில் புரட்சியின் செல்வாக்கு பரவலடைவதற்கு என்ன காரணம் என்று கேட்பினோம். மிக பிரதானமான காரணம், இலங்கை பிரித்தானியாவுடைய குடியேற்ற நாடாக இருந்தது. பிரித்தானியாவிலான இலங்கை ஆளப்பட்டது. அப்ப பிரித்தானியா அங்க இருந்து மிஷின்களை கொண்டு வச்சு இங்க பாவிக்கும். விளங்குதுதானே? பிரித்தானியா அங்க இருந்து மிஷினை கொண்டு வந்து வச்சு இங்க பாவிக்கும். பிரித்தானியாவில் செல்வந்தர்கள் இலங்கை பிரித்தானியாவின் குடியேற்ற நாடுடைய இங்க வந்து தோட்டம் செய்வினோம். ரப்பர் தோட்டம், தேயிலை தோட்டம், கொக்கோ தோட்டம், கோப்பி தோட்டம் என்று தோட்டம் எல்லாம் செய்யும். அந்த தோட்டங்களுக்கு அங்க இருந்து மிஷின்களை கொண்டு வந்தது. அப்ப 3 காரணம் அடிப்படையாக சொல்லிக் கொண்டு வந்தா, ஒன்றை அடுத்து ஒன்று. கைத்தொழில் புரட்சி நிகழ்ந்த காலத்தில் இலங்கை பிரித்தானியாவின் குடியேற்ற நாடாக காணப்பட்டது. குடியேற்ற நாடாக காணப்பட்டதால 2வது பிரச்சனை, பிரித்தானியாவினுடைய செல்வந்தர்கள், முதலீட்டாளர்கள் இலங்கை வந்து பெருந்தோட்ட பயிற்சிகையில முதலீடுகளை மேற்கொண்டார்கள். பெருந்தோட்ட பயிற்சிகையில் முதலீடுகளை மேற்கொள்கிறார்கள். 3வது, பெருந்தோட்ட உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு தேவையான இயந்திர சாதனங்கள் பிரித்தானியாவிலிருந்து கொண்டு வரப்படுது. கைத்தொழில் புரட்சி இலங்கையில பரவலடைவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் என்று கேட்டால் இந்த 3 தான். படிப்படியாக சொல்லலாம், உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கலாம். இலங்கை பிரித்தானியாவின் குடியேற்ற நாடாக இருந்தது. 2வது, பிரித்தானிய செல்வந்தர்கள் முதலீடு செய்கிறார்கள் பெருந்தோட்டங்களில். 3வது, பெருந்தோட்டங்களுக்கு இயந்திரங்களை கொண்டு வருகிறார். சரி, இலங்கையில கைத்தொழில் புரட்சி என்னென்ன துறைகளில் செல்வாக்கு செலுத்தியது? 1, பெருந்தோட்டங்களின் வளர்ச்சி. பெருந்தோட்டங்கள்ல செல்வாக்கு செலுத்து. 2வது, சமூக வகுப்பை உருவாக்குது. அதாவது தோட்ட உரிமையாளர்களான முதலாளிகளும் தோட்டத்தில் பணியாற்றுகிற தொழிலாளர்களும் என்கிற வகுப்பு தோற்றம். முதலாவது, பெருந்தோட்டங்களும் அதை அண்டிய தொழிற்சாலைகளும், தேயிலை தொழிற்சாலை போன்ற தொழிற்சாலைகளும் தோற்றம் பெறுது. 2வது, சமூக வகுப்புகள் தோற்றம் பெறுது. முதலாளி தொழிலாளி என்கிற சமூக வகுப்புகளின் தோற்றம். 3வது, தபால் சேவை விருத்தி அடைந்தது. 4வது, பிரித்தானியர் காலத்தில் வீதிகளும் புகையிரத பாதைகளும் அமைக்கப்பட்டு போக்குவரத்து துறை வளர்ச்சி அடைந்தது. சரிதானே? கைத்தொழில் புரட்சி இலங்கையில எவ்வாறான துறைகளில் செல்வாக்கு செலுத்தியது? இந்த ஒவ்வொரு துறையிலையும் ஏற்பட்ட மாற்றங்களை தனியா பார்க்கணும். ஒட்டுமொத்தமா பொருளாதார மாற்றம் என்று பார்த்தால் கூட
கைத்தொழில் புரட்சி காரணமாக இலங்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்று கேட்டாலும் பெருந்தோட்டத்துறையிலே என்ன மாற்றம் வந்தது? தொழிற்சாலைகள் அமைக்கப்படுது. தோட்டங்கள்ல இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அதை விளக்கமா சொல்லுகிறோம். 1804 ஃப்ரெட்ரிக் நோத், அப்போது ஆளுநராக இருந்த ஃப்ரெட்ரிக் நோத், கோப்பி விதைகளை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை ஒன்றை ஆரம்பிக்கிறேன். கோப்பி விதைகளை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை ஒன்றினை 1804 உருவாக்கினார். அடுத்தது தேயிலை கொழுந்த உலர்த்துறது, தேயிலையினை ஏற்றுமதிக்காக பதப்படுத்துதல் என்பவற்றுக்கும் இயந்திர சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டது. மூன்றாவது ரப்பர். அப்போ பெருந்தோட்டத்துறையில என்னென்ன விதமாக மாற்றம் ஏற்பட்டது? கோப்பி, தேயிலை, ரப்பர். இப்படி சுகமா ஞாபகம். கோப்பி விதைகளை பிரித்தெடுக்கிற தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது. தேயிலை கொழுந்த உலர்த்துவது, ஏற்றுமதிக்காக தரப்படுத்துவதற்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ரப்பரை ஏற்றுமதிக்காக தயார்படுத்துவதற்கு இயந்திர சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டது. தேயிலை, கோப்பி, ரப்பர் முடிஞ்சு, அல்லது கோப்பி, தேயிலை, ரப்பர். சரியா? பெருந்தோட்டத்துறையில கைத்தொழில் புரட்சி எவ்வாறு பயன்பட்டது? கைத்தொழில் புரட்சியின் காரணமாக இலங்கையின் பெருந்தோட்டத்துறையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? கோப்பி, தேயிலை, ரப்பர் என்கிற 3 துறைகளையும் ஏற்பட்ட மாற்றத்தை சொன்னால் சரி. என்ன பொருளாதார மாற்றம் ஏற்பட்டது? பொருளாதார அமைப்புன்னா மக்களுடைய உற்பத்தி, வருமானம், தொழில், இதில் ஏற்படுற மாற்றம். பெருந்தோட்டங்கள் தொழிற்சாலைகளில் கூலிக்கு வேலை செய்கிற தொழிலாளர் வகுப்பு உருவாகுது. அதுக்கு முதல் இலங்கையில் அப்படி இருக்கு. இலங்கையில சம்பளத்துக்கு வேலை செய்கிறது என்று சொல்லி ஒரு தொழிலாளர் வகுப்பு இருக்கு. நீங்க பிரித்தானியர் காலத்துல நாங்கள் படிப்போம், காசை கொடுத்து வேலை செய்வதற்கு ஆக்களை கூப்பிட்டா இலங்கையில இருந்து ஒரு போக மாட்டாங்க. காசு இங்க பயன்படாது. பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குற முறை தான் இருந்துச்சு. நாங்கள் ஃப்ரெட்ரிக் நோத்தினுடைய காலம் படிக்கைகளை, பிரித்தானிய காலம் வரைகளை படிப்போம். சரிதானே? அங்க நிறைய விஷயம் ராஜகாரிய முறை எல்லாமே இருக்கு. நான் இப்ப அதை சொல்லி குழப்பேன் பிள்ளைகளுக்கு. அப்ப இங்க பெருந்தோட்டங்களிலும் தொழிற்சாலைகளிலும் சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஒரு புதிய தொழிலாளர் வகுப்பு ஒன்று, ஒரு குரூப் ஒன்று உருவாக்குது. அதே போல பெருந்தோட்ட தொழிற்சாலை உரிமையாளர்களும் பெருந்தோட்டத்தோடைய அண்டியதோடு ஒரு மத்திய தர வகுப்பினரும் சமூகத்தில் தோற்றம் பெறுகிறது. பெருந்தோட்டத்தில் தொழிலாளர் அல்லாத நடுத்தர வேலைகளை செய்கிற ஒரு மத்திய தர வகுப்பு சமூகத்தில் தோற்றம் பெறுகிறது. முதலாளித்துவ பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து, முதலாளித்துவ பொருளாதாரம் என்றால் லாபம் தருகிற பொருட்களை உற்பத்தி செய்கிற முறை முதலாளித்துவ பொருளாதாரம். இங்க இலங்கை இந்த பொருளாதார கட்டமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரமா மாறுது. முந்தி இந்த நாட்டுக்கு தேவையானதை உற்பத்தி செய்து நாட்டுக்குள்ளேயே வாழ்ந்தார்கள். இப்ப இங்க உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்து அந்த காசுக்கு வெளிநாட்டில இருந்து பொருளை இறக்குமதி செய்கிற ஏற்றுமதி இறக்குமதி பொருள் ஆமா. பணப்பரிமாற்றம் வளர்ச்சி அடைஞ்சு இலங்கையில வங்கிகள் தோற்றம் பெற்ற இந்த காலப்பகுதியில் நீங்கள் ஒரு சீர்திருத்தங்கள் படிப்பீங்க. 1833 முதலாவது அரசியலமைப்பு சீர்திருத்தத்தில் இலங்கையில வங்கிகள் உருவாக்கப்பட்டது. முதலீட்டு வங்கி உருவாக்கப்பட்டது. பணப்பரிமாற்ற நடவடிக்கைகளுக்காக இலங்கையில் வங்கிகள் உருவாக்கப்படுகிற ஒரு முறைமை இந்த கைத்தொழில் புரட்சியின் காரணமாக தோன்றியது. வர்த்தக நிலையங்கள், புதிய நகரங்கள் தோன்றியது. ஏற்கனவே கண்டி, காலி, கொழும்பு நகரங்கள் இருந்தாலும் கம்பள, பதுளை, மாத்தளை, ரத்னபுரி போன்ற பெருந்தோட்டங்களை அடிப்படையாக கொண்ட நகரங்களினுடைய தோற்றம் ஏற்படுது. இலங்கையினுடைய பொருளாதார அமைப்பிலே ஏற்பட்ட மாற்றம். இந்த நிறைவு பகுதியா இலங்கையினுடைய போக்குவரத்து துறையில என்ன புரட்சி ஏற்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, பெருந்தெருக்கள் அமைக்கப்பட்டது. இந்த மெக்கடம் முறையை பாவிச்சு 1885 இலங்கையிலையும் வீதி அமைக்கிற முறை தோன்றியது. இந்த காலப்பகுதியில கண்டி, கொழும்பு பிரதான வீதி, குருநாகல் கண்டி பிரதான வீதி, தம்புள்ள கண்டி வீதி போன்ற வீதிகள் இந்த காலப்பகுதியில் அமைக்கப்படுது. அப்போ சுருக்கமா பெருந்தெருக்கள் அமைக்கப்பட்டது.
இந்த வீதிகளை அமைத்தவர் எட்வர்ட் பான்ஸ். சில வேளை அதை கேட்பினும் உங்கள்ட்ட. ஆளுநர் எட்வர்ட் பான்ஸினுடைய காலத்துல தான் கண்டி கொழும்பு வீதி அமைச்சது, குருநாகல் கண்டி, தம்புள்ள கண்டி வீதி அமைக்கப்பட்டது. அதாவது மத்திய மலைநாட்டையும் கரையோர பகுதிகளையும் இணைக்கிற வீதி எட்வர்ட் பான்ஸினுடைய காலத்தில் மெக்கடம் முறையில் அமைக்கப்பட்டது. இரும்பு பாலங்கள் அமைக்கப்பட்டது. மரப்பாலங்களுக்கு பதிலாக இரும்பு பாலங்கள் அமைக்கிற முறை இலங்கையில வந்தது. புகையிரத வீதிகள் அமைக்கப்பட்டது. ஹென்ரி ஃபோர்ட் என்கிற ஆளுநர் இருந்த காலத்தில் இலங்கையில புகையிரத வீதிகள், கண்டி கொழும்பு புகையிரத பாதை 1858ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 1863ஆம் ஆண்டு முடிவு செய்யப்படுது. அதே போல பேராதனையிலிருந்து நாவலப்பட்டி வரைக்கும், பேராதனையிலிருந்து பண்டாரவளை வரைக்கும் புகையிரத வீதிகள் அமைக்கப்படுது. இப்போ புகையிரத வீதிகள் அமைக்கப்பட்டது. இப்படி ஆண்டுகள் போன்றவை ஞாபகம் இல்லாவிட்டால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. கைத்தொழில் புரட்சியினால இலங்கையின் போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்று கேட்டால் பெருந்தெருக்கள் அமைக்கப்பட்டது, மரப்பாலங்களுக்கு பதிலாக இரும்பு பாலங்கள் அமைக்கப்பட்டது, புகையிரத வீதிகள் அமைக்கப்பட்டது. இதான் மூன்று முக்கியமானது. இந்த மூன்றும் முதல் படி. இது தெரிஞ்ச பிள்ளை அதுக்கு பிறகு அவற்றினுடைய உள்ளே இருக்கிற விடயங்களை படிக்கிறதுக்கு விரும்பல, படித்துக் கொள்ளலாம். இலகுவா இதுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்குரிய எளிமையான முறைய பிள்ளைகளை சொல்லித்தார். இலங்கையின் போக்குவரத்து துறையில் கைத்தொழில் புரட்சி ஏற்படுத்திய மாற்றம் என்று கேட்டால் இதுல இருக்கிற மாதிரியே எல்லாத்தையும் சொல்ல வேண்டும் என்று ஆரம்பத்தில் நீங்கள் ஆசைப்பட தேவை. முதல்ல பெருந்தெருக்கள் அமைக்கப்பட்டது, ஆறுகளுக்கு குறுக்காக மரப்பாலத்துக்கு பதிலாக இரும்பு பாலம் அமைக்கப்பட்டது, புகையிரத வீதிகள் அமைக்கப்பட்டது. இந்த மூன்றும் சரி. அதுக்கு பிறகு பெருந்தெருக்கள் மெக்கட முறையில் அமைக்கப்பட்டது என்கிறத விளக்கமா சொல்லிக்கல எட்வர்ட் பான்ஸ் என்கிற ஆளுநருடைய காலத்தில் அமைக்கப்பட்ட வீதிகளை திருப்பி ஞாபகமாக தான் சொல்லலை. அதே போல புகையிரத பாதைகள், கண்டி கொழும்பு புகையிரத பாதை, பேராதனை நாவலப்பட்டி பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு விவரங்கள் ஞாபகம் இருந்தால் சொல்லலை. ஞாபகம் இல்லைன்னா கூட பரவாயில்லை. இந்த மூன்று பிரதானமான விஷயங்களும் தொடக்கத்தில் ஞாபகம் இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் இதில் பெருப்பிச்சு கொண்டு போவோம். விளங்க சொல்றது இதுக்காகத்தான் முக்கியமான தகவல்களை முக்கியமான தலைப்புகளாக ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அதனுடைய உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை திரும்ப முடிஞ்சா ஞாபகப்படுத்தும். தொலைத்தொடர்பு துறையில என்ன மாற்றம் வந்தது, நாங்கள் பிரித்தானியாவில் என்ன மாற்றம் வந்தது என்று பார்த்த போல இலங்கையில என்ன மாற்றம் வந்தது. தபால் சேவை ஆரம்பிக்கப்படுது 1815ஆம் ஆண்டு. கொழும்பு, திருகோணமலை, காலிகண்டி, யாழ்ப்பாணம் நகரங்களை இணைக்கிற வகையில் தபால் சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. குதிரை வண்டி மூலமான தபால் சேவை இலங்கையில முதலாக இலங்கையில தான் ஆரம்பிக்கப்பட்டது. குதிரை வண்டி மூலமான தபால் சேவை. அதே போல தபால் முத்திரை வெளியிடப்படுது 1857ஆம் ஆண்டு. இதெல்லாம் பெரிய பெரிய பரீட்சைகளுக்கெல்லாம் பொது அறிவு கேள்வியாக பின்ன இலங்கையில முதலாக தபால் முத்திரை வெளியிடப்பட்ட ஆண்டு என்று கேட்குது 1857ஆம் ஆண்டு. இந்த தபாலுக்கு கட்டணம் செலுத்துறதுக்கு வசதியாக முந்தி காசை கொடுத்து தான் கடிதத்தையும் கொடுக்கணும். இப்ப முத்திரையை வாங்கி ஒட்டி விடுறா. அப்ப காசு கொடுத்து தான் முத்திரை வாங்குவோம். தபால் முத்திரை அறிமுகம் செய்யப்படுது. தந்தி 1858ஆம் ஆண்டு இலங்கையில அறிமுகப்படுது. 1903ஆம் ஆண்டு இலங்கையில 340 தபால் நிலையங்கள் அமைக்கப்பட்டது. இலங்கையில 340 தபால் நிலையங்கள் இருந்தது. அப்போ கைத்தொழில்துறையினால போக்குவரத்து துறையில என்ன மாற்றம் வந்தது, பொருளாதார அமைப்பில் என்ன மாற்றம் வந்தது, பெருந்தோட்டத்துறையில என்ன மாற்றம் வந்தது, ஏன் போக்குவரத்து துறையில வளர்ச்சி தூண்டப்பட்டது, இலங்கையின் போக்குவரத்து துறையில் வளர்ச்சியை தூண்டிய காரணி என்ன. முக்கியமானது பெருந்தோட்ட உற்பத்திகளை கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டு போக வேண்டியிருந்தது. பெருந்தோட்டத்துறைக்கு தேவையான பண்டங்களை கொழும்புல இருந்து மலையக பகுதிகளுக்கு கொண்டு வர வேண்டி இருந்தது. அப்போ இதனால போக்குவரத்து துறையை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை இருந்தது. இங்கே தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கல. இலங்கையை பொறுத்தவரையில பெருந்தோட்டங்கள்லாம் இங்க முக்கியமான விடயமாக. நம்ம பிரித்தானியராலே ஆரம்பிக்கப்பட்ட பெருந்தோட்டங்கள்ல உற்பத்திகள் கோப்பி, தேயிலை, கொக்கோ, ரப்பர் போன்றவற்றை
கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டு போக வேண்டியிருந்தது. அதுபோல இவற்றுக்கு தேவையான இயந்திரங்கள் போன்றவை கப்பலில் வந்து கொழும்பு துறைமுகத்தில் இயங்கினால் அதை மலைய பகுதிகளுக்கு கொண்டு போக வேண்டியிருந்தது. அப்ப இதுக்காக ஒரு சிறந்த போக்குவரத்து பாதை தேவைப்பட்டது. இதுக்குத்தான் புகையிரத பாதைகளையும் மெக்கட முறையிலான சாலைகளையும் அமைத்தார். அந்த காலப்பகுதியில் காணப்பட்ட போக்குவரத்து முறையான மாட்டு வண்டி முறை இந்த தேவையை ஈடு செய்வதற்கு போதுமானதாக இருக்கை. அதற்கு முன்னர் காணப்பட்டது மாட்டு வண்டி முறைதான். ஆனால் இந்த வேகமான வளர்ச்சிக்கு மாட்டு வண்டி முறை ஈடு கொடுக்கவில்லை. அப்ப முதலாவது பெருந்தோட்ட விளைவுகளை கொழும்பு துறைமுகத்துக்கும் கொழும்பு துறைமுகத்தில் வந்து இறங்குகிற பொருட்களை பெருந்தோட்டத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு விரைவான போக்குவரத்து முறை ஒன்று தேவைப்படும். இரண்டாவது, அந்த போக்குவரத்து முறையாக இவ்வளவு காலம் இருந்த மாட்டு வண்டி முறை தற்போது போதுமானதாக காணப்படவில்லை, பொருத்தமற்றதாக இருந்தது. இதனால போக்குவரத்து துறையை விருத்தி செய்வதற்கு பெருந்தெருக்கள், புகையிரத வீதிகள் அமைக்கப்பட வேண்டியதாக இருந்தது. சரிதானே? இது தவிர பிள்ளைகளுக்கு நான் இந்த பாடக்குறிப்பில் சில விடயங்கள் போட்டிருக்கிறேன். இது உண்மையில எக்ஸாமுக்கு சாப்பாட்டுக்கு முன்பின் பாடமாக்கி போட்டு போய் சோதனை கடைசியில் அதை சத்தி எடுக்கிற ஆக்களுக்கு இது தேவை. ஆனால் சாதாரணமாக பிள்ளைகள் ஆர்வம் உள்ளார்கள், சில பிள்ளைகள் விருப்பமாக வாசிக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்காக சில விடயங்களை இணைத்திருக்கிறேன். பாடக்குறிப்பு திரைக்குள்ள நீங்கள் பார்க்கலாம். இந்த பறக்கும் நாடா, பறக்கும் நூனாளி, ஜோன் கே கண்டுபிடிச்ச பறக்கும் நூனாளி என்றா என்ன, ஜேம்ஸ் காக்ரீவ்ஸ் கண்டுபிடிச்ச நூற்பு ஜெனி என்றா என்ன, அதை என்ன செய்தது, ரிச்சர்ட் ஆக்ரைட்டினுடைய நீர் சட்டகத்தை பற்றி, சாமுவேல் கிராம்ப்டன் கண்டுபிடிச்ச குரோம்டன் என்று இருக்கு சில புத்தகத்தில், இதில் கிராம்ப்டன் என்று இருக்கு, ஆங்கிலம் சரியா இருக்கு. குரோம்டன் கண்டுபிடிச்ச மியூல், ஸ்பின்னிங் மியூலை பற்றிய செய்தி இருக்குது. எட்மண்ட் கார்ட்ரைட் கண்டுபிடிச்ச விசைத்தறி, நீராவியால் இயங்குகிற நெசவு இயந்திரம் விசைத்தறியை பற்றி இருக்குது. எலிவிட்னி கண்டுபிடிச்ச பருத்தி கொட்டை நீக்கி அல்லது பருத்தி விதை நீக்கி கொட்டன் ஜின்னை பற்றிய சின்ன தகவல் இருக்கு. அதே போல எலியஸ்கோப் கண்டுபிடிச்ச தையல் இயந்திரம் பற்றிய, குறிப்பாக நெசவு கைத்தொழிலில் இருந்த முக்கியமான 7 கண்டுபிடிப்புகள் பற்றி பிள்ளைகளோடு பகிரப்பட்டிருக்குது. ஆர்வம் இருக்கிறவர்கள் பார்த்து கொள்ள முடியும். அப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைப்புகள் உள்ளடக்கிய ஒரு பாடக்குறிப்பு தயார் நிலையில் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக நான் பிள்ளைகளுக்கு ஒரு வினாத்தாள் ஒன்று நாளைக்கு அனுப்பி வைப்பேன். அந்த வினாத்தாளுக்குரிய விடயங்களை நாங்கள் தேடி புத்தகத்தினுடைய உதவியோடு, பாடசாலை புத்தகத்தினுடைய உதவியோடு பிள்ளைகள் பதிலளித்ததுக்கு பிறகு அதன் பின்பாக இந்த பாடக்குறிப்பை உங்களுக்கு தருவது. ஏன் பாடக்குறிப்பை தருகிறேன்னா, வெறுமனே இதில் இருந்து பார்த்து அதுக்கு விடை எழுதி போட்டு போவதன் மூலமாக இந்த பாடம் படித்துக்கொள்ளே இருக்கு. இது தொடர்பாக பிள்ளைகளுக்கு கட்டுரை வினாக்கள், கட்டமைப்பு வினாக்கள் என்பவற்றை உள்ளடக்கியதாக ஒரு வினாத்தாளை பகிர்ந்து கொள்வோம். சரி, அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த அளவோட இந்த செயலமர்வை நிறைவு செய்து கொள்வோம். நான் ஒளிப்பதிவுகளை நிறுத்தி வைத்துக்கொண்டு உங்களுக்காக காத்திருக்கிறேன். நீங்கள் ஏதாவது பேச விரும்பினால் ஆஃப் ரெக்கார்டிங்கில் பேசலாம்.